எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப ஒரு வித்தியாசமான நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பேர் கட்டே கி சப்ஜி. இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை சமையல் சோடா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு பதிலாக தயிர் ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைங்க. அடுத்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு 3 கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் மெலிசா உருட்டிக்கோங்க. நம்மளோட கட்டே மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கடாயில் கட்டே வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இதில் உருட்டின மாவை சேர்த்து வேக விடுங்க. 5 to 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா கட்டே ரோல்ஸ் நல்லா வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை கடாயிலிருந்து மெதுவாக எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. மெதுவாக எடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். நெக்ஸ்ட் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை எண்ணெயில் போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கோல்டன் கலருக்கு மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட்டே பீசஸை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி போடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் 1 கப் திக்கான தயிர் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கட்டே பீசஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அப்போ தான் மசாலா நல்ல கட்டே பீசஸில் இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கட்டே கி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி ரோட்டி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.
பார்த்தீங்க இல்லையா, இந்த ப்ரிப்ரேஷனே ரொம்ப யூனிக்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.